1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். இயேசு கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3வது நாள் உயிர்த்தெழுந்து அநேகருக்கு தரிசனமாகி தன்னை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதையும் எதற்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார் என்பதையும் நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம். இந்த நாள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிற ஒரு நாள். உலகமெங்கும் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை நினைத்து தேவனை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு நாள். வேத வசனம் சொல்லுகிறது, இயேசுடைய மரணம் தற்செயலாய் நடந்தது அல்ல. தேவனுடைய வசனத்தில் ஏராளமான வாக்குத்தத்தங்களில் தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்டபடி அவர் சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வசனத்தில் சொல்லப்பட்டபடி 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவர் மரித்தும் உயிரோடு இருக்கிற ஒரு ஆண்டவர். இந்த உலகத்தில் எத்தனை விதமான மகான்கள் தோன்றினார்கள், மதத்தை ஸ்தாபித்தவர்கள் தோன்றினார்கள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் தோன்றினார்கள், பல நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார்கள். மரித்த பிறகு அவருடைய வாழ்க்கை முடிந்தது. அவருடைய கல்லறைகள் உலகத்தில் பத்திரப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இங்குதான் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், இங்குதான் ஜீவ சமாதியானார், இங்குதான் அவருடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டது என்றெல்லாம் காண்பிக்கிறதை பார்த்திருக்கிறோம். உலக தலைவர்களுடைய கல்லறைகளை பளிங்கு கற்கள் போட்டு மூடி வைத்து வருஷந்தோறும் போய் அதுக்கு மரியாதை செலுத்துவதை பார்த்திருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை எருசலேமிலே இன்றைக்கும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார் என்ற வாசகம் அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு யாரும் மலர் வளையம் வைப்பது இல்லை, அங்கு யாரும் பூக்களை போட்டு அங்கே மரியாதை செலுத்துவது இல்லை, அங்கு யாரும் மெழுகுவர்த்தி பொருத்தி வைப்பது இல்லை. காரணம், இயேசு இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிரோடு இருக்கிறார். இதெல்லாம் மரித்து போனவர்களுக்கு செய்கிற சடங்குகள். மாலை போடுவதும் பத்தி கொளுத்துவதும் மெழுகுவர்த்தி பொருத்துவதும் அது மரித்து போனவர்கள் செத்துவிட்டார்கள் என்பதற்கு மரியாதை செலுத்த செய்கிற காரியம். ஆனால் இயேசு அப்படி அல்ல. மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று முழங்கின ஒரே ஒருவர் இயேசு மாத்திரமே. வெளிப்படத்தில் 1:18 அப்படி சொல்கிறார், மரித்தும் உயிரோடு கூட இருக்கிறவர். அநேகருக்கு தன்னை அவர் வெளிப்படுத்தினார் என்று நாம பார்க்கிறோம். அவரை ஆண்டவர் உயிர்த்தெழச் செய்ததின் நோக்கம் என்ன? வேத புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை உயிரோடு எழுந்திருக்க பண்ணினார். எதற்காக அவர் 3வது நாள் எழுந்திருக்க பண்ணினார்? உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களிடத்தில் அவரை அனுப்பினார். எதற்காக உயிரோடு அவர் எழுப்பப்பட்டார்? உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி. இன்னைக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை, சமாதானம், ஒரு சுகம், ஒரு விடுதலை, ஒரு நன்மை, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை. ஆகவேதான் இயேசுவை தேடி அவருடைய பாதத்தில் வந்திருக்கிறீர்கள். அது ஆவிக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம், சரீரத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம், உலகத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம். சகல விதமான ஆசீர்வாதத்தை தன் கையில வைத்திருக்கிறவர் இயேசு. உங்களை ஆசீர்வதிக்கும்படி பிதாவாகிய தேவன் இயேசுவை உயிரோடு கூட எழுப்பி உங்களிடத்தில் அனுப்பினார். அவர் உயிரோடு எழுந்தது ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காக. அவரை விசுவாசிக்கிற, அவரை கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவதற்காக. இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு இந்த இடத்தில் எழுந்தருளி இருக்கிறார். எதற்காக? உங்களை ஆசீர்வதிக்க. சகோதரனே, சகோதரி, உங்களை ஆசீர்வதிக்க. ஏதோ உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவை. அந்த காரியத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ண போகிறார். இந்த நிகழ்ச்சியை டிவியில பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு தேசத்தில் அமர்ந்து கொண்டு எனக்கு இந்த இயேசு என்ன செய்வார் என்று உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவை, உங்க குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவை. ஆகவேதான் ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. உயிர்த்தெழுந்த இயேசு உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார், என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று கவனமாய் பாருங்கள். உயிர்த்தெழுந்த இயேசு தன் சீஷர்களை சந்தித்த விதம் யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, இயேசு தன்னுடைய சீஷர்களை தந்து சந்தித்து அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு தரிசனமாகி 3 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார், உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அது என்ன ஆசீர்வாதம்? ஆண்டவர் எனக்கு என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார்? உயிர்த்தெழுந்த இயேசு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார்? அதை வாசிக்க போகிறோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 19லிருந்து 22வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று
உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு தன் சீஷர்களை சந்திக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு தன்னுடைய சீஷர்களை சந்தித்து தன்னை நேசிக்கிற அவர்களோடு கூட பேசி 3 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். முதலாவது ஆசீர்வாதம் 19ஆம் வசனம் சொல்லுகிறாரு, இயேசு வந்து நின்றவுடன் உங்களுக்கு சமாதானம் என்று ஆண்டவர் சொன்னார். பீஸ் பி அன்டு யூ என்பதான ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னார். ஏன் அந்த வார்த்தை கூறினார்? அப்பொழுது அவருடைய உள்ளத்திலே சமாதானம் இல்லை. இயேசுவோடு இருந்தபோது ரொம்ப சந்தோஷமாய் சமாதானமாய் இருந்தார்கள். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார் என்று சொன்னவுடன் அந்த சமாதானம் போய்விட்டது. அதற்கு பதிலாக பயம் அவருடைய உள்ளத்தை ஆட்கொண்டிருந்தது. வேதம் சொல்லுகிறது, யூதர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் ஒரு அறைக்குள்ளே பயந்து முடங்கி கிடந்தார்கள். அவருடைய உள்ளத்திலே ஒரு பயம், ஒரு திகில், பலவிதமான பயம் அவருடைய உள்ளத்திலே காணப்பட்டது. ஒன்று, இயேசுவை கொலை செய்த இந்த யூத மத தலைவர்கள் தங்களையும் கொண்டு விடுவார்களோ என்கிற பயம், மனிதரை குறித்த பயம். நம்ம வெளியே போனால் நம்மை அடையாளம் கொண்டு கொள்ளுவார்கள், இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று, நம்மையும் அவர்கள் கொலை செய்வார்கள் என்று மனுஷரை குறித்த ஒரு பயம். சரி, இப்பொழுது இயேசுவை நம்பி நம்ம வந்துவிட்டோம். கலிலேயா பகுதியிலே தான் நம்ம அதிகமாக இருந்தோம். நம்முடைய குடும்பம் எல்லாம் அங்கு இருக்கிறது. 3.5 ஆண்டு காலம் இயேசுவோடு இருந்தோம். அவர்தான் எல்லாம் என்று வேலையை தொழிலை விட்டு வந்தோம். இனி என்ன செய்வது? 3.5 ஆண்டு காலம் இயேசு நம்மை கவனித்துக் கொண்டார். நம்முடைய எதிர்காலம் என்ன? எப்படி வாழ போகிறோம்? நம்முடைய வருமானம் எப்படி நம்ம குடும்பத்தை நடத்த போகிறோம்? அனுதின தேவைக்கு என்ன செய்வோம்? பலவிதமான பயம், தேவைகளை குறித்த பயம், நாளைய தினத்தை குறித்த பயம், இனி எப்படி வாழ போகிறோம் என்கிற பயம் அவருடைய உள்ளத்தை வாட்டி வதைத்தது. இன்னொரு பயம், மரண பயம். நம்மளை கொண்டு விடுவார்கள், இயேசுவை கொண்டதை போல நம்மையும் கொண்டு விடுவார்கள் என்கிற மரண பயம். இப்படி பயத்தினாலே ஆட்கொண்டிருந்து சமாதானத்தை இழந்து போனார்கள். நிம்மதியா தூங்க முடியல, சமாதானமா இருக்க முடியல. ஒரு கலக்கம், பயம், என்ன செய்வதென்று தடுமாறி கொண்டிருந்த போது இயேசு வந்து நிற்கிறார். என் பிள்ளைகளே, உங்களுக்கு சமாதானம். ஏன் பயப்படுகிறீர்கள்? நான் உயிரோடு கூட இருக்கிறேன், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய பயத்தை முதலாவது மாற்றினார். அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பயம் சந்தோஷமாய் மாறினர். பயத்தை ஆண்டவர் மாற்றி மெய்யான சமாதானத்தை கொடுத்து அவர்களை ஆண்டவர் மகிழ பண்ணினார். இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பயம், உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பயம், வெளியே சொல்லாவிட்டாலும் உங்களுடைய இருதயத்திற்குள்ளே ஒரு பயம். சிலருக்குள்ளே மனிதர்களை குறித்த பயம். இந்த மனிதர்கள் எனக்கு தீங்கு செய்து விடுவார்களோ, என்னுடைய மேல் அதிகாரிகள் என்னை முடைக்கப்பட்டு விடுவார்களோ, என்னை பதவியில் அப்புறப்படுத்தி விடுவார்களோ என்கிற பயம். சுற்றிலும் இருக்கிற பொல்லாத ஜனங்கள் ஐயோ என்னை வேதனைப்படுத்தி எனக்கு உண்டானதை அபகரித்துக் கொள்வார்களோ என்கிற பயம். இந்த பொல்லாத மதவாதிகள், மத தீவிரவாத அமைப்புகள் என் ஊழியத்தை முடக்கி விடுவார்களோ, என்னுடைய சபையை இல்லாமல் செய்து விடுவார்களோ, அவங்க பயங்கரமான வெறி கொண்டு எழும்புகிறார்களே, மனிதர்களை குறித்த ஒரு பயம். தீங்கு செய்து விடுவார்களோ என்கிற ஒரு பயம். வேலை செய்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல, பிசினஸ் செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல பொறாமை கொண்ட மக்கள், பொல்லாத இருதயம் கொண்ட மக்கள், நமக்கு விரோதமாய் தீங்கு செய்ய நினைக்கிற மக்கள், அந்த மனிதர்களை குறித்த பயம் உங்களை வாட்டி வதைத்துக் கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம். மனிதர்களை குறித்து பயப்படாதிருங்கள். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்று தைரியமாய் சொல்லுங்கள். காரணம், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. நான் கடைசி வரை உங்களோடு கூட இருக்கும்படி மரணத்தை ஜெயித்த உயிரோடு எழுந்திருக்கிறேன். சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர், நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன். ஆகவே பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம். அந்த மனிதரை குறித்த பயத்தை ஆண்டவர் எடுத்து மெய்யான சமாதானத்தினால் இன்றைக்கு உங்களை நிரப்பி மகிழ பண்ண போகிறார். எதிர்காலத்தை குறித்த பயம், ஐயோ யுத்தம் ஆரம்பித்து பயங்கரமாய் நடந்து கொண்டு இருக்கிறது, எப்பந்தான் இந்த யுத்தம் முடியுமோ தெரியாது, இன்னும் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்று தெரியாது. இப்பொழுது கேஸ் சிலிண்டர் கிடைப்பதில் கஷ்டம், இனிமேல் ஆயில் கிடைப்பதில் சிரமம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. விலைவாசிகள் ஏறும், வாழ்வது கடினமான ஒரு சூழ்நிலை. நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது இனம் புரியாத ஒரு பயம் உள்ளத்தை ஆட்கொள்ளுகிறது. வேலை இழப்புகள் உலகம் எங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் பிரபலமான நிறுவனம் 20,000 பேரை வேலையிலிருந்து அனுப்பிவிட்டார்கள். சிலர் 25,000 பேர் அனுப்ப தீர்மானம் பண்ணிவிட்டார்கள். வேலை இழப்புகள், பாதிப்புகள் பெருகிக் கொண்டு இருக்கிறது. பொருட்கள் கிடைப்பது கடினமாயிருக்கிறது. யுத்தம் ஒரு பக்கம் தீவிரமாகி கொண்டிருக்கிறது. கடினமான ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். எப்படி வாழ போகிறோம்? எப்படி தொழில் செய்ய
செய்ய போகிறோம், இந்த வேலை நிரந்தரமா இருக்குமா, இந்த வேலை போய்விடுமா, ஒரு பயம். ஒரு காலத்தில் வேலை எனக்கு இருக்கிறது, ஐடில நான் வேலை செய்யறேன்னா பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கும். இன்றைக்கு ஐடில வேலை செய்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பயம் பயம் பயம். இன்றைக்கு நான் போனா எனக்கு வேலை இருக்குமா, வீட்டுக்கு போயின்னு சொல்லிருவாங்களோ, பயந்து பயந்து 12 மணி நேரம் 15 மணி நேரம் உட்கார்ந்து வேலை செய்கிற பரிதாபமான நிலைமைக்கு இளம் சமுதாயம் தள்ளப்பட்டு விட்டது. காரணம் என்ன? எதுக்கு 15 மணி நேரம் உட்கார்ந்து வேலை செய்யற, வேலை போய்விடுமோ என்கிற பயம், வேலையிலிருந்து அனுப்பி விடுவார்களோ என்கிற பயம், விரும்பாவிட்டாலே விழித்திருந்து சரீரத்தை வருத்தி கொண்டு மணிக்கணக்காக வேலை செய்கிற சூழ்நிலை. ஏன் அந்த நிலைமை? ஒரு காலத்தில் மகிழ்ச்சியாயிருந்தது, இவ்வளவு சம்பளம், இவ்வளவு வசதி, எப்படி வாழலாம் என்று. இப்ப அப்படி அல்ல, பயம். கடைசி காலம், ஆண்டவருடைய வருகையின் காலம், எங்கும் பயப்படுகிற சூழ்நிலை. நாளைக்கு என்ன செய்வது, நாளைக்கு என்ன நடக்கும், வேலை நிரந்தரமா இருக்குமா, பிசினஸ்ல எப்படி, ஒவ்வொரு இடத்திலும் கடைகள் பிசினஸ்கள் மூடப்பட்டு கொண்டு வருகிறது, அது கிடைக்கல இது கிடைக்கல, தொழில்கள் மூடப்படுகிறது, செய்திகளை கேள்விப்பட பயம், ஒரு கலக்கம், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் மனுஷனுடைய உள்ளத்தை சூழ்ந்து வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம், நான் உயிரோடு கூட இருக்கிறேன். பஞ்ச காலத்திலும் உங்களை போஷிக்க நான் அறிந்திருக்கிற தேவன், பஞ்ச காலத்திலும் உங்களை போஷித்து நடத்துகிற தேவன். தேசமே பஞ்சத்திலே கஷ்டப்பட்டாலும் சாரி பார்த்த விதவையின் வீட்டிலே மா குறைந்து போவதும் இல்லை, எண்ணெய் தீர்ந்து போவதும் இல்லை. அந்த வீட்டுக்குள்ளே செழிப்பான ஆகாரம் இருந்து கொண்டுதான் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் அவர் மேலே விசுவாசம் வைத்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சார்ந்து கொண்டால், உங்களை சுற்றிலும் பஞ்சங்கள் பெருகினாலும் உங்கள் வீட்டிலே கஷ்டமில்லாதபடி அனுதின ஆகாரத்தை தேவன் உங்களுக்கு அருளி செய்து கொண்டிருப்பார். பயப்படுகிற சூழ்நிலைகளை மாற்றுவார். எனக்கு அருமையான ஊழியக்காரனே, சூழ்நிலைகள் மாறிக்கொண்டு இருக்கிறது, அதனாலே ஊழிய செய்வது கடினம், தேவைகள் சந்திக்கப்படுவது கடினம். இந்த மாதிரி பஞ்ச காலம் என்று விட்டால் எப்படி வாழுவது? எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய ஊழியக்காரன், தேசமே பஞ்சத்திலே அல்லாடி கொண்டிருக்கிறது, அரண்மனையிலே பஞ்சம், ராஜாவுடைய உள்ளம் கலங்குகிறது. எலியாவிற்கோ காகத்தை கொண்டு ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கிறார், ஒரு விதவை கொண்டு ஆகாரம் கொடுக்கிறார், அதையும் மிஞ்சினால் தேவதூதனை வானத்திலிருந்து அனுப்பி ஆகாரம் கொடுக்கிறார். எனக்கு பிரியமான ஊழியக்காரனே, உலகமே பஞ்சத்திலே கலங்கினாலும் உன்னை போஷிக்கிற ஒரு அற்புதமான தேவன் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பயப்படாதே பயப்படாதே, உனக்கு சமாதானம். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். கடைசி காலம் இப்படித்தான் இருக்கும். பயப்படுகிற செய்திகள் தான் வரும், பயப்படுகிற சூழ்நிலை தான் உண்டாகும். ஒரே ஒரு நம்பிக்கை தான் நம்மை பலப்படுத்தும். என் இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார், எங்களோடு இருக்கிறார், என்னை நடத்துவார் என்ற விசுவாசம் அவருடைய வாழ்க்கையிலே வந்து, அவருடைய குடும்பத்திலே வந்து, அவர் உங்களோடு கூட வாழ இடம் கொடுத்து அவரை உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டால் பயம் ஓடி ஒளிந்து கொள்ளும். பயம் உங்களை மேற்கொள்ளாது, பயம் உங்களை விட்டு ஓடி ஒளிந்து கொள்ளும். உங்களுக்குள்ள ஒரு தைரியமும் சந்தோஷமும் எப்பொழுதும் இருக்கும். அதுதான் இயேசு சொல்லுகிறார், என் பிள்ளைகளை பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம், நான் உயிரோடு இருக்கிறேன். மரண பயம், அசுத்தாவி குறித்த பயம், யாரோ பில்லிசுனை செய்து விட்டார்களோ என்கிற பயம், பிசாசு கொண்டு வருகிற பயம், விளங்கிக் கொள்ள முடியாத பயம். சிலர் பாருங்க, இரவெல்லாம் தூங்க முடிவதில்லை. பயம், பயப்படுத்துகிற ஆவிகள், சாத்தானுடைய கிரியைகள், கடைசி காலத்துல பாதாளத்தில் ஏறி வரக்கூடிய ஆவிகள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறார். இந்த நாட்களிலே பில்லிசோனிகளும் மந்திரங்களும் பெருகிவிட்ட ஒரு காலமாய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். மந்திரங்களும் பில்லிசோனிகளும் பெருகி இருக்கிற ஒரு காலம். வியாபாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட மந்திரவாதம், எதிர்த்து வியாபாரம் செய்தா அவனை முடக்குவதற்கு மந்திரவாதம், தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு மந்திரவாதங்கள், எதிர்கட்சிகள் முடங்கி போவதற்கு மந்திரவாதங்கள், வெளியிலே நடப்பது ஒன்று, உள்ளே நடப்பது ஒன்று, வெளியிலே சொல்லப்படுகிற பெயர் வேறொன்று, உள்ளே நடந்து கொண்டிருப்பது மந்திரவாதங்கள். எங்கும் மந்திரவாதங்கள் பெருகிவிட்ட ஒரு காலம். கடைசி காலம், சாத்தான் எழும்பி பலமாக கிரியை செய்து கொண்டிருக்கிற ஒரு காலம். ஆகவே நமக்குள்ளே பயமும் கலக்கத்தை அவன் உண்டாக்குகிறான். இந்த சூழ்நிலையில் தான் இயேசு சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உனக்கு சமாதானம், நான் உயிரோடு இருக்கிறேன். சாத்தானை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், சாத்தானின் காலின்களை நசிக்கிறவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் மரணத்தை ஜெயித்த உயிர்த்தெழுந்தேன், சாத்தானை ஜெயித்த உயிர்த்தெழுந்தேன், பிசாசை காலின்களை நசிக்க உயிர்த்தெழுந்தேன், நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு சமாதானம். அவர் கூட இருந்தால் போதும், பிசாசுகள் உன்னை கண்டு நடுங்கும். அவர் அந்த பொல்லாத ஆவியின் பிடியில் இந்த விடுதலை உண்டாக்குவார். பயம் சாத்தான் இன்றைக்கு பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம். எந்த மனிதனுக்குள்ளும் பயத்தை விதைத்து அவனுடைய சமாதானத்தை கெடுத்து, சந்தோஷத்தை கெடுத்து, தூக்கத்தை கெடுத்து, மனிதனை அடிமைப்படுத்தி ஆளுகை செய்கிறதா பிசாசனுடைய தந்திரம். அதனாலதான் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த உடன் உலகத்திற்கு சொல்லப்பட்ட முதல் செய்தி என்ன தெரியுமா? மார்க் 16 அதிகாரம் 6 வசனம், பயப்படாதிருங்கள், இயேசு உயிர்த்தெழுந்தார், பயப்படாதிருங்கள். பரலோகத்திலிருந்து தேவதூதன் செய்தியை கொண்டு வந்தான், பயப்படாதிருங்கள், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தி.
நாம் பயப்படுவதை ஆண்டவர் விரும்பவில்லை. பயமானது வேதனை உள்ளது. 1 யோவான் 4:18 வாசிக்கிறோம், பயமானது வேதனை உள்ளது. பயம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தி அவனுடைய சந்தோஷத்தை கெடுக்கும், அவனுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும், அவனுடைய தூக்கத்தை பாதிக்கும். பயம் வந்துவிட்டால் படிப்பு பாதிக்கப்படும், உங்களுடைய தொழில் பாதிக்கப்படும், உங்களுடைய சிந்தனை பாதிக்கப்படும். சாத்தானுக்கு தெரியும். பயத்தை வைத்து உங்களை அடிமையாக்கி உங்களை வேதனைப்படுத்தி சிறுமைப்படுத்த அவன் போராடுகிறான். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், பயப்படாத சிறுமந்தையே என்று சொல்லுகிறார். பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக என்று பேசுகிறார். திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நான் உயிரோடு இருக்கும் போது நீ ஏன் பயப்பட வேண்டும் என்பதாய். பயம் சாத்தான் ஒரு மனிதனை அடிமைப்படுத்துகிற ஒரு ஆயுதம். அதை வைத்து அநேகரை வேதனைப்படுத்துகிறான். இன்னைக்கு ஏதோ ஒரு பயத்தினால பாதிக்கப்பட்ட அநேகர் வந்திருக்கிறீங்க. அதுக்கு பின்னால் இருக்கிற பயத்தை கொண்டு வருகிற ஆவி இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள். அந்த பயத்தின் கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. பயத்தை கொண்டு வருகிற பிசாசு இப்பவே நடுங்க ஆரம்பித்து விட்டான். அவனுக்குள்ளே பயம் வர ஆரம்பித்து விட்டது. காரணம், உயிர்த்தெழுந்த இயேசு இங்கே பிரசன்னமாக இருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர் இங்கே பிரசன்னமாக இருக்கிறார். ஆகவே பிசாசுக்குள்ளே நடுக்கம் வர ஆரம்பித்து விட்டது. இயேசு வந்துட்டா போதும், பயம் தானால விலகி போகும். மதுரை பக்கத்தில் திருமங்கலம் என்ற ஒரு ஊர் இருக்கிறார். அங்கே ஒரு சகோதரி பாருங்க, 28 வருஷம் அவங்களுக்குள்ள ஒரு பயம். 28 வருஷம் யாரோ பில்லி சொனி செய்து மந்திரம் ஆவியை ஏவி விட்டதுனால அவங்க பாதிக்கப்பட்டார்கள். அந்த பாதிப்பு என்னவென்றால், சரீரம் எல்லாம் கை காலெல்லாம் வலிக்கும், தலை கால் எலும்புகள் நரம்புகள் எல்லாம் வலி எடுக்கும். இரவெல்லாம் தூங்க முடியாது. ஒரு பயம், இரவெல்லாம் தூங்கும். வலி ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம். வீட்டில் எல்லாரும் தூங்குவாங்க, இவங்க தூங்க முடியாது. ஒரு சர்ப்பம் வந்து நிற்கும், கண்ணுக்கு தெரியும் ஒரு பாம்பு வந்து நிற்கிறது. ரூமுக்குள்ள படுக்க பக்கத்தில் பாம்பு நின்றா எப்படி தூங்க முடியும் பாருங்க. அந்த சகோதரி பெயர் நிர்மலா என்பது. அவங்க கிறிஸ்தவ அல்லாத குடும்பம் தான். அவங்களுக்குள்ள 28 வருஷம் போராட்டம். இதை சொன்னா யாரும் புரிய மாட்டேங்கிறாங்க. பாம்பு வந்து நிக்கிறத நான் பார்க்கிறேன், எனக்குள்ள ஒரு பயம். ராத்திர இதெல்லாம் உன்னுடைய கற்பனை, அதெல்லாம் எப்படி, நாங்கெல்லாம் தூங்க தானே செய்கிறோம். இந்த மகளை குறிவைத்து செய்யப்பட்ட மந்திரவாதம் அவளை தாக்கி கொண்டு இருந்தது. 28 வருஷம். ஒரு நாள் ராத்திர நடுராத்திர சத்தமிட்டு எழும்புவாங்களாம், பயம், அலறுவாங்க. கணவர் பிள்ளைகளை விழித்துக் கொள்வாங்க, குடும்பத்தார் எல்லாம். இந்த மகள் பார்த்தாங்க, என்னால எல்லாருக்கும் பிரச்சனை, நான் ஏன் வாழ வேண்டும், நான் மரித்து விட்டால் நல்லது. கணவரை பார்த்து சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் விஷயம் வாங்கிட்டு வாங்க, நான் இறந்துடுறேன், நான் செத்துட்டா நீங்களாவது நிம்மதியா இருக்கலாம், என்னால நீங்களும் குடும்பமும் பாதிக்கப்படும். எவ்வளவு ஒரு வேதனை இருந்தா சொல்லியிருப்பாங்க, எவ்வளவு ஒரு துக்கம் மனசை பாதித்திருந்தா சொல்லியிருப்பாங்க. கணவர் தன் மனைவியின் வேதனை பார்த்துட்டு மந்திரவாத இடத்துல அழைத்து கொண்டு போனார். ஆயிரக்கணக்காக பணம் செலவு பண்ணி தாயத்தெல்லாம் கட்டி மந்திரவாதம் பண்ணி அதெல்லாம் கட்டி சரியாயின்னு பார்த்தா ஒன்றும் சரியாகவில்லை. அது இன்னும் பாதிப்பு அதிகமானது, ஒன்றும் சரியில்லை. வீட்டுக்கே ஆட்களை கொண்டு வந்து மந்திரவாதங்கள் எல்லாம் செய்து அதை வைத்தாவது விடுதலை கிடைச்சேன்னு பார்த்தா ஒன்றிலும் விடுதலை இல்லை. மனமுடைந்து செத்து போனால் நல்லது. இந்த பயந்து 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 தினந்தோறும் தூக்கம் இல்லாமல் வாழ்வதை விட மறித்து விட்டால் நல்லது என்று அவங்க எண்ணின சமயத்தில் ஒருவர் சொன்னாங்க, இயேசு என்ற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் விடுதலை தருகிறவர், அவர்கிட்ட போனால் விடுதலை ஆகிவிடும். அவரை நாங்கள் எங்கே போய் தேடுவது? அவங்க சொன்னாங்க, இப்படி ஒரு கூட்டம் நடக்கிறாரு, அந்த கூட்டத்துக்கு போனால் இயேசு பற்றி சொல்லுவாங்க, பிரார்த்தனை பண்ணுவாங்க, உனக்கு சரியாகிவிடும். அவங்க முதல் ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துக்கு வந்து மறு கூட்டத்துக்கு வந்தார்கள். இந்த கூட்டத்தை பார்த்துட்டு இவ்வளவு பேருக்கு வந்திருக்காங்கன்னு ஏதோ நடக்கிறது, அப்போ எனக்கும் இந்த இயேசு ஏதாவது செய்வார் என்று சொல்லி அவங்க இயேசுவை நோக்கி கூப்பிட்டாங்க. இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க. இவங்க சொல்றாங்க, இயேசுன்னு கூப்பிட்டா விடுதலை தருவார். நீ 28 வருஷம் நான் வேதனைப்படுகிறேனே, நரக வேதனைப்படுகிறேன், இயேசுவே உம்மை தேடி வந்திருக்கிறேன். எல்லா இடமும் போய் ஆஸ்பத்திரி மந்திரவாதம் பணம் செலவு பண்ணி எல்லாம் போய் விட்டாரு, எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு இயேசுன்ற பெயரை கூப்பிட்டாங்க. உடனே இயேசு இறங்கி வந்தார், ஆண்டவர் இறங்கி வந்தார், ஆண்டவருடைய வல்லமை அவள் மீது இறங்கினாரு. அவ்வளவுதான், அந்த அசுத்தாவி விலகினது. ஒரே ஒரு நிமிட ஜெபம் 28 வருஷம் பாதித்த பொல்லாத ஆவி விலகினது, கட்டுகள் அறுக்கப்பட்டது, பயம் விலகினது. ஒரு பெரிய சந்தோஷம். 28 வருஷ வேதனைக்கு ஒரு முடிவு. ஒரே ஒரு நிமிடம் இயேசுன்ற பெயரை சொல்லி கூப்பிட்டதுனால இயேசு எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் பாருங்கள். அவருக்கு நீங்க காணிக்க கொடுக்க தேவையில்லை, பணம் கொடுக்க தேவையில்லை. சிலர் கேட்பாங்க, எவ்வளவு பணம் கொடுத்தா இயேசு விடுதலை தருவாருங்க? இயேசு கொடுக்கிறது இலவசம். அவர் கொடுக்கிற சுகம் இலவசம், அவர் கொடுக்கிற விடுதலை இலவசம். அதுதான் பொய்யுக்கும் மெய்யான ஆண்டவருக்கும் உள்ள வித்தியாசம். அவர் இலவசமாய் விடுதலை தருகிறவர், இலவசமாய் விடுதலை தருவார். அவரை விசுவாசித்து அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடுங்கள் போதும், அவ்வளவுதான். சில ஆண்டுகளுக்கு முன்பாய் விழுப்புரம் பட்டணத்துக்கு கூட்டத்துக்கு இதே மாதிரி மைதானத்திலே கூட்டம் நடைபெற்றது. இதோட ஒரு சின்ன மைதானம், சில 1000 மக்கள் வந்திருந்தாங்க சில ஆண்டுகளுக்கு முன்னால. அப்போ கடைசி நாள் கூட்டம்.
அநேகர் சுகம் விடுதலை பெற்று மேடையில் வந்து சாட்சி சொன்னாங்க. ஒரு தாயார் சொன்ன சாட்சி எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவங்க மேடைக்கு வந்தாங்க. அவங்க வந்து கிராமத்தில் இருந்து, எங்கோ தூரத்தில் ஒரு கிராமத்தில் இருந்து இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. சரியா கூட பேச தெரியல. அவங்க முதல் கிறிஸ்துவ கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. நாங்களோட பேசின, அம்மா உங்களுக்கு என்ன நடந்தது, என்ன செய்தது என்று கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஐயா 25 வருஷமா ஒரு பிசாசு என் கூட குடியிருக்குது ஐயா, எனக்குள்ளேயே இருக்குது. 25 வருஷமா என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். ஆமா, 25 வருஷமா ஒரு பிசாசின் ஆவி என் உடம்புக்குள்ள உட்கார்ந்து கொண்டு என்னை வேதனைப்படுத்துகிறார், பயப்படுத்துது, துக்கப்படுத்துது. இரவும் பகலும் அந்த ஆவி என்னை வேதனைப்படுத்தி கொண்டு இருந்தது. 25 வருஷம். ஆமா, நான் எங்கெங்கோ போனேன் ஐயா, எவ்வளோ பணம் செலவு பண்ணேன், யார் யார் எங்கெங்க சொல்றாங்களோ எல்லாத்தையும் போய் பார்த்தேன், அந்த ஆவி போக மாட்டேன் என்று சொல்லி வைத்தார். என்ன வாழ்க்கையே அவ்வளவுதான், பிசாசோடு வாழ்ந்து முடிய போகிறது என்று எண்ணினேன். அப்போ ஒரு நோட்டீஸ் எங்க கிராமத்தில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த நோட்டீஸ்ல பார்த்தா இயேசு விடுதலை தருகிறார், ஒரு விடுதலை பெருவிழா நடக்குதுன்னு இந்த நோட்டீஸ்ல வாசித்து சொன்னாங்க. நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இயேசு விடுதலை கொடுக்கிறாரா, 25 வருஷம் நான் கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்துல இருந்து பஸ் பிடிச்சு இந்த ஊருக்கு வந்தேன். இந்த கூட்டத்தை நான் கிறிஸ்துவ கூட்டமே பார்த்ததில்லை. நான் தேடி கண்டுபிடிச்சு வந்தா இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் உட்கார்ந்து இருந்தேன். நீங்க சொன்னதெல்லாம் கவனமா கேட்டு இயேசுன்னு பெயரை சொல்லி கூப்பிடுங்க, உங்களுக்கு விடுதலை தருவான்னு நீங்க சொன்னீங்க. அப்போ இயேசு கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு. நான் எத்தனையோ கடவுளை தேடி போனேன், ஒன்றும் நடக்கல. இப்போ அந்த இயேசு கடவுளை கூப்பிட்டு பார்க்கலாமேன்னு சொல்லி நானே நீங்க சொன்ன மாதிரியே இயேசுவே, இயேசு கடவுளே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு பெயரை சொல்லி கூப்பிட்டேன் ஐயா. ஆமா, அப்ப என்ன நடந்தது? அப்போ ஒருத்தர் வந்தாரா கூட்டத்தில்? ஆமா, ஒருத்தர் என் கண் முன்னால் வந்து நின்றா. அவர் எப்படி இருந்தார்னு கேட்டேன். அவர் வந்து வெள்ளையா ட்ரெஸ் போட்டு இருந்தாரு, முகம் பிரகாசமா இருந்துச்சு. அவர் யாருன்னு நான் இயேசு தானே கூப்பிட்டேன், அப்ப அவர் தானே வந்திருக்கணும். அவர் வந்து என் முன்னால நின்று என் மேல கையை வைத்தார். அந்த ஆவி என்னை விட்டு போய் விட்டாரு. அந்த அம்மா ஒரு சிறு பிள்ளையை போல மேடையில சொன்னாங்க. இன்றைக்கும் அது எனக்கு மறக்காத ஒரு காரியம். ஒரு கிராமத்திலிருந்து வந்த ஒரு ஏழை தாய் 25 வருஷம் பிசாசினால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருந்தாங்க. இயேசுவே நீ கூப்பிட்டாங்க. இயேசு மனதுருகி பிரத்யட்சமாய் அவ கண் முன்னால வந்து அவங்க அப்படியே சொன்னாங்க. அது இயேசுன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? நான் இயேசுவை தானே ஐயா கூப்பிட்டேன், அப்ப அவர் தானே வந்திருக்கணும். அவர் வந்து வித்தியாசமா இருந்தாரு. அவர் வந்து என்னை தொட்ட உடனே இந்த ஆவி போய்விட்டாரு. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னாங்க. அதுதான் இயேசு. அதே இயேசு இன்றைக்கு மைதானத்துக்குள்ளே வந்திருக்கிறார். அதே இயேசுடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது. அதே இயேசு பின்னால் அமர்ந்திருக்கிறவங்களை நோக்கி பார்க்கிறது. இயேசுவே நீ கூப்பிட்டு பாருங்க, இன்றைக்கு உங்களுக்கு சமாதானம், இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை, சத்துருவின் கிரியை அழிக்கப்பட்டு போகும். விடுதலை. இரண்டாவது ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? யோவான் 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். ஆண்டவர் இன்னொரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். Receive the Holy Ghost. பரிசுத்த ஆவி என்கிற ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்கிற, உயிர்த்தெழுந்த இயேசு கொடுக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவி என்கிற ஆசீர்வாதம். ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணினார். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நான் போய் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் வருவார், உங்களை நிரப்புவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை வழி நடத்துவார், நான் உங்களோடு இருந்ததை போல அவர் உங்களோடு கூட இருப்பார் என்பதா இயேசு வாக்கு கொடுத்தார். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மிக 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 விலையேற பெற்ற ஆசீர்வாதம். சரீர சுகத்தை விட, விடுதலையை விட, உலக செல்வங்களை விட பரிசுத்த ஆவியானவர் தான் ஆண்டவர் நமக்கு தருகிற மிகப்பெரிய விலையேற பெற்ற ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆவியானவர் யார்? ஆவியானவர் கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கோங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. The Lord is the Spirit. Where the Spirit of the Lord is, there is a liberty. பரிசுத்த ஆவியானவராய் தேவனே நமக்குள் வந்து இறங்குவது, வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் நமக்குள்ளே வந்து ஆவியானவராய் வாசம் பண்ணுவது, அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். எதற்காக இந்த ஆவியானவர்? நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பாவம் நிறைந்த உலகம், சாபம் நிறைந்த உலகம், பிசாசின் கிரியைகள் நிறைந்த உலகம், சோதனை நிறைந்த உலகம். இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் எப்படி வாழ்வது, பாதுகாப்பாக எப்படி வாழ்வது, அதற்கு தான் தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு கொடுத்து நம்மை பலப்படுத்தி பாவம் நிறைந்த உலகத்திலும் பரிசுத்தமாய் வாழுவதற்கு, பிசாசின் கிரியைகள் நிறைந்த உலகத்திலும் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழுவதற்கு, இன்னும் அக்கிரமங்களும் வேதனைகளை நிறைந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தினால் நிறைந்த வாழ்கிற வல்லமையை தருகிறவர் ஆவியானவர். இந்த ஆவியானவர் வரும்பொழுது என்ன நடக்கிறதாம்? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள்,
you shall receive power when the Holy Spirit will come upon you. ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் வல்லமையை பெற்றுக் கொள்வீர்கள். அது என்ன வல்லமை? பரலோகத்தின் வல்லமை. அது தேவனுடைய வல்லமை, இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை. அந்த வல்லமையை நமக்கு தருகிறார். அந்த வல்லமையினால் நம்மை நிரப்புகிறார். இந்த வல்லமை பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பரிசுத்தமாய் வாழக்கூடிய வல்லமை, சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, சாத்தானுடைய தந்திரங்களை ஜெயிக்கக்கூடிய வல்லமை, பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளுகிற வல்லமை, பில்லி சூனியங்களையும் அழிக்கிற ஒரு வல்லமை. அந்த வல்லமையை ஆண்டவர் நமக்கு தருகிறார், உங்களுக்கு தருகிறார், உங்களுக்கு தருகிறார், உனக்கு தருகிறார். ஆண்டவர் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். இது கடைசி காலம். போராட்டங்களும் பிரச்சனைகளும் நெருக்கங்களும் நிறைந்த காலம். இனி வாழ்க்கை சுலபமாக இருக்காது. பாடுகள் தான், நெருக்கங்கள் தான். இனி அதற்கு வேண்டிய ஒரு வல்லமை நமக்கு தேவை. அதை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். தன்னுடைய வல்லமை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. விசேஷமாய் வாலிப மகனே, வாலிப மகளே, இயேசு ஒப்பு கொடுக்கிறது நல்லதுதான். ஆனா பரிசுத்தமாய் வாழ முடியுமா அந்த கேள்வி எழும்பலாம். எனக்கு தெரிந்த ஒரு வாலிப தம்பி வாலிப நாட்களில் கல்லூரியிலே படிக்கும் போது மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டான். இயேசுக்கு தன் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து விட்டான். பரிசுத்தமாய் வாழ முயற்சி பண்ணினான், முடியவில்லை. கண்களிலே பரிசுத்தம் இருப்பது ரொம்ப கஷ்டம், சிந்தனையிலே பரிசுத்தம் ரொம்ப கடினம், அந்தரங்க வாழ்க்கையிலே பரிசுத்தம் ஐயோ இந்த பாவம் மேற்கொள்ளுகிறது. பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை. உபவாசம் பண்ணுகிறான், ஜெபம் பண்ணுகிறான், அழுகிறான், கூட்டத்துக்கு போகிறான், ஊழிய காட்டத்துக்கு ஐயா எனக்கு பரிசுத்த வேணும் ஜெபிங்க, பரிசுத்த வேணும் ஜெபிங்க, பரிசுத்தமா வாழ விரும்புறேன், எனக்காக ஜெபிங்க. எவ்வளவோ பிரயாசப்பட்டும் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை. கடைசியில் ஒரு தீர்மானம் பண்ணினான், உலகத்துல பரிசுத்தமா வாழ்றது கஷ்டம், அது ஒரு வாலிபன் பரிசுத்தமா வாழ்றது கஷ்டம். ஒரே வழி பரிசுத்தமா வாழணும். என்னால் இயேசு பரிசுத்தம் உள்ளவர். பாவத்துல வாழ்ந்து கொண்டு நான் எப்படி இயேசுவை மகிமைப்படுத்த முடியும்? அதனால பரிசுத்தமான ஒரு இடம் பரலோகம்தான். பாவமே இல்லாத இடம் பரலோகம். அங்க போயிட்டா நமக்கு பாவமே இருக்காதுன்னு சொல்லி சின்சியரா ஆண்டோட பேர் ஜெபம் பண்ணினான். இயேசுவே என்னை எடுத்துக்கொள்ளுங்க, என்னை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. என்னால பரிசுத்தமா வாழ முடியல. பாவ சோதனை, நான் வாழ்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வருகிற போகிற இடத்துல ஐயோ இந்த பரிசுத்தமாய் வாழ முடியாத சோதனை என்ன பாவம் தீட்டுப்படுத்துகிறது. அப்பப்ப நிம்மதியை இழக்கிறேன். எனக்கு வேண்டாம் இந்த உலகம், பாவமில்லாத பரலோகத்துக்கு என்னை எடுத்துக்கொள்ளுங்க என்று சின்சியரா அழுது ஜெபித்தான். என்னை எடுத்துக்கொள்ளுங்க, என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது நான் தற்கொலை பண்ணி தான் சாகணும். நான் இந்த உலகத்துல பாவத்துல வாழ்வதை விட செத்து பரலோகத்துல வந்து பரிசுத்தமா இருக்க முடியுமே. பரிசுத்தத்துக்கு குறித்த தாகம் அவனுக்குள்ளே உண்மையா சின்சியரா ஜெபித்தான். அப்பொழுது இயேசு இறங்கி வந்து அவனை சந்தித்தார். இறங்கி வந்து என்ன செய்தார்? சரி வந்துரு பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போகல. அவர் சொன்னார், மகனே நீ இந்த உலகத்திலும் பரிசுத்தமாய் வாழக்கூடிய வல்லமையை தருகிறவர் ஆவியானவர். அந்த ஆவியினால் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன், அந்த ஆவியினால் உன்னை நிரப்புகிறேன், அந்த ஆவியானவர் உன்னை பலப்படுத்துவார், அந்த ஆவியானவர் உனக்கு வெற்றி உள்ள வாழ்க்கையை தருவார். நீயும் வெற்றியோடு வாழ முடியும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். ஆவில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி மகிழ்ந்து தேவனை துதித்தான். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாறினார். இப்போ ரொம்ப சந்தோஷம். என்னோடு பேசும்போது சொன்னான், பிரதர் நான் அப்படிதான் ஜெபம் பண்ணேன், என்னை எடுத்துக்கொள்ளுங்க எடுத்துக்கொள்ளுங்க ஜெபம் பண்ணினேன். இயேசு வந்து நின்று நம்முடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணினார். என் வாழ்க்கையே மாறிவிட்டது. இப்போ நான் பரிசுத்தமாய் வாழ முடிகிறது. சோதனைகளை ஜெயிக்கிற பலனை ஆவியானவர் தருகிறார். அனுதினமும் ஆவியிலே நிரம்பி ஜெபிக்க 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 அந்த வல்லமை என்னை பரிசுத்தத்திலே நடத்துகிறது. எனக்கு அன்பான வாலிப தம்பி, எனக்கு அன்பான வாலிப மகளே, பாவம் நிறைந்த உலகத்தில், செல்போனில் அசுத்தங்களும் அக்கிரமங்களும் கையிலே கொடுக்கப்பட்ட உலகத்தில், வேலை செய்கிற இடத்தில், படிக்கிற இடத்தில், உலகத்தில் பாவத்தை பாவமாய் கருதாதபடி இதில் என்ன தப்பு அதில் என்ன தப்பு எப்படி வாழலாம் என்று சொல்லுகிற இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ முடியாதபடி தவிக்கிறாயா? ஆவியானவர் உனக்கு பலன் தருவார். ஆவியானவர் உனக்கு பரிசுத்தம் தருவார். ஆவியானவர் உனக்கு வெற்றி தருவார். பாவம் நிறைந்த உலகத்தில் உன்னால் பரிசுத்தமாய் வாழ முடியும். அந்த வல்லமையை தருகிறவர் ஆவியானவர். அதுக்கு தான் இயேசு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த பரிசுத்த ஆவியின் அக்கினி உங்களுக்குள் இறங்கிவிட்டால், அந்த அக்கினி உங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிந்தால் எந்த பாவமும் உங்களுக்குள்ளே தங்கிவிடாது. பாவம் வரும், சோதனை வரும், நீங்கள் ஜெயிப்பீர்கள், நீங்கள் மேற்கொள்வீர்கள். பாவத்திலே நிலை நிற்பதில்லை, மேற்கொண்டு முன்னேறி செல்வீர்கள். அந்த வல்லமையை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அந்த வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இன்றைக்கு இந்த மைதானத்தில் வந்திருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயதானவர்கள், பெரியவர்கள் அத்தனை பேர் மேலும் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்ற விரும்புகிறார். டிவியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற வீடுகளில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவன் தம்முடைய வல்லமையுள்ள ஆவியை ஊற்ற விரும்புகிறார். தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுங்கள். தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியின் வல்லமை. பரிசுத்த ஆவியின் வல்லமை.
அந்த வல்லமை நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஆமென். தாகத்தோடு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போறீங்க. அந்த அக்கினி இறங்கி விட்டால் அவ்வளவுதான். ஆவியானவர் அக்கினியாய் உங்களுக்குள்ள இறங்குவார். அந்த அக்கினி உங்களுடைய உள்ளத்திலே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருந்தால் போதும். சாத்தான் எத்தனை விதமான பாவ குப்பைகளை உங்க மேல போட்டுக்கொண்டே இருந்தாலும் ஆவியானவர் அதை சுட்டரித்து போடுவார். அந்த பாவம் உங்களுக்குள்ளே தங்க விட மாட்டார். நீங்கள் ஜெயித்து கொண்டே முன்னேறி போவீர்கள். அந்த வல்லமை, ஒரு வல்லமை உள்ள ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கத்தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பெந்தேகோஸ்தே நாளிலே ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகள் போல வந்து இறங்கினார். அவள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அதே காரியம் இன்றைக்கு இங்கே நடக்க போகிறது. உங்க மேல இந்த ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். அந்த அக்கினி இறங்க போகிறது. இந்த அக்கினி உங்களுக்குள்ளே பற்றி எரிய போகிறது. மூன்றாவது, கடைசியாக தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். இது மிக முக்கியமான இன்னொரு ஆசீர்வாதம். 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 20:21. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதுல என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது? பிதா என்னை இந்த பூமிக்கு அனுப்பி அவருடைய திட்டத்தை, ஊழியத்தை நிறைவேற்ற அனுப்பினார். அதே விதமாய் உங்களை நான் அனுப்புகிறேன். என் ஊழியத்தை செய்யும்படி, என் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, என் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, என் நாமத்தை பறைசாற்றும்படி. ஊழியம் தேவன் கொடுக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஊழியம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், ஊழியம் செய்கிறவர்கள் பாக்கியவதிகள். ஐயா, நான் படித்துக் கொண்டிருக்கிறேன், வேலை செய்து கொண்டிருக்கிறேன், பேங்க்ல, ஐடி கம்பெனில வேலை செய்கிறேன், ஸ்கூல்ல வேலை செய்கிறேன், நான் எப்படி ஊழியம் செய்வது? மொழி நேர ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் ஒரு சிலர், அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை அழைத்த மொழி நேர ஊழியத்திலே பயன்படுத்துகிறார். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையில ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள் தான். எப்பொழுது ரட்சிக்கப்பட்டீர்களோ உங்களுக்கு ஊழியம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ தேவனுடைய ஊழியத்தை செய்தே ஆக வேண்டும். உங்களை பிரசங்கம் பண்ண சொல்லவில்லை, மேடையில் ஏறி பேச சொல்லவில்லை. உங்கள் அருகில் இருக்கிற மக்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துங்கள். ரட்சகரை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். உங்க தெருவில், உங்க வீட்டில், உங்க கிராமத்தில், பக்கத்தில் அறியாத மக்களுக்கு இந்த ரட்சகரை சொல்லுங்கள். அது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை. ஊழியம் செய்தே ஆக வேண்டும். அத்தனை பேரும் ஊழியம் செய்தே ஆக வேண்டும். இது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். மார்க் 16:15 ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் எங்கு போங்க, சகல ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க, எல்லாருக்கும் சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கட்டளை. மத்தேயு 24:14 வருகைக்குரிய அடையாளத்தை எல்லாம் ஆண்டவர் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது கடைசியா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இயேசு கிறிஸ்து கொடுத்த பிரதான கட்டளை இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். மதத்தை பரப்புங்கள் என்று இயேசு சொல்லவில்லை, மதம் மாற்றுங்கள் என்று இயேசு சொல்லவில்லை. நாம் கிறிஸ்தவர்கள் மதத்தை குறித்து பேசுவது இல்லை, யாரையும் மதம் மாறுங்கள் என்று சொல்லுவதும் இல்லை. மதத்தை பற்றின வார்த்தை இயேசு பைபிளில் நமக்கு சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. ஆனால் சிலர் வேண்டுமென்றே அவர்கள் பழி சுமத்தும்படி மதமாற்றாங்க, கட்டாய மதமாற்றாங்க. இந்த வார்த்தை இன்னைக்கு அதிகமாக இந்தியாவில் பயன்படுத்தப்படுகிறது. ஆனா இன்றைக்கு வரைக்கும் மதம் மாறுறதுன்னா என்னது, கட்டாய மதமாற்றம்னா என்ன, யாருமே விளக்கம் சொல்லவில்லை. எல்லாரும் மதம் மாத்துறாங்க, கட்டாய மதம் மாத்துறாங்கன்னு பேசுறாங்க. மதம் மாறுறது என்னது, கட்டாய மதம் மாற்றம்னா என்ன, யாருமே இது ஒரு விளக்கம் கொடுக்கல. அவங்களை கேட்டு பாருங்க, அவங்களுக்கும் தெரியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மதத்தை பற்றி பேசவும் இல்லை, மதமாற்றங்கள் என்று சொல்லவும் இல்லை. ஆகவே நாம் மதம் மாறுங்கள் என்று யாருக்கும் சொன்னதும் கிடையாது. இயேசு சொன்னது நற்செய்தியை சொல்லுங்கள், இயேசு என்கிற நற்செய்தியை அறிவிங்க. அவர் மூலமாக கிடைக்கிற சமாதானம், பாவ மன்னிப்பை, விடுதலை, ஆசீர்வாதத்தை எல்லா மக்களுக்கும் சொல்லுங்கள். அதுதான் சுவிசேஷம் அறிவிப்பது. அதைத்தான் நாம் செய்கிறோம். இது இயேசுடைய பிரதான கட்டளை. இயேசுடைய கட்டளையை தடுக்க இந்த உலகத்தில் எந்த சக்தியால முடியாது. யார் அதற்கு முயற்சிக்கிறார்களோ அவர்கள் நொறுங்கி போவார்கள். இயேசுவின் பிரதான கட்டளையை தடுக்க நினைக்கிற அரசாங்கங்கள் நொறுங்கி போனதை சரித்திரம் சொல்லுகிறது. ரோம் அரசாங்கம் நினைத்தது கிறிஸ்தவர்களை முடக்கி விடலாம், சுவிசேஷம் அறிவிப்பதை தடுத்து விடலாம், இயேசுவின் பெயரை சொல்லக்கூடாது என்று இறங்கினது. இன்னைக்கு ரோம் அரசாங்கம் இல்லை, ஆனால் உலகமெல்லாம் இயேசுவின் நாமம் இருக்கிறது. இயேசுவின் பெயரை சொல்லக்கூடாது என்று எத்தனையோ ராஜாக்கள் எழும்பினார்கள், அரசாங்கங்கள் எழும்பினது. சுவிசேஷம் அறிவிக்க தடை பண்ணும்படி சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. ஆனால் யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. தடுக்க முயற்சித்தவர்கள் நொறுங்கி போனார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. காரணம், இதை செய்ய சொன்னவர் இயேசு. அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள தேவன். அவர் முழு உலகத்திற்கு ராஜாவாக இருக்கிறவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவருடைய கட்டளையை யார் தடுக்க முடியும்? அவருடைய கட்டளையை தடுக்க நினைக்கிறவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். கடைசி வரைக்கும் அவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டே தீரும். வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், அவர் சொன்னதெல்லாம் இன்றைக்கு உலகத்தில் நிறைவேறுகிறது. ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூமியின் எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்பட்டே தீரும். அதன் பிறகுதான் இயேசுடைய வருகை. இயேசு சொன்ன வார்த்தை அது நிறைவேறியே தீரும். ஆகவே தான் நாம் செய்கிறோம்.
நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க யாரையும் பயமுறுத்துவதில்லை, யாரையும் அடிப்பதில்லை. அடி வாங்கிக் கொண்டு அறிவிப்போம், ரத்தம் சிந்தி அறிவிப்போம். இன்றைக்கும் உலகத்தில் ஒரு வருஷத்தில் குறைந்தது 1,00,000 பேர் இயேசுக்காக ரத்த சாட்சியாய் மரிக்கிறார்கள். யாரையும் கொலை செய்வதல்ல, மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்து சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அதனால இந்த சுவிசேஷத்தை ஒவ்வொருவரும் அறிவிக்கணும். நீங்க படித்துக் கொண்டிருந்தாலும், வேலை செய்து கொண்டிருந்தாலும், இயேசுவின் அன்பை, நீங்கள் பெற்ற நன்மையை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது தேவன் கொடுக்கிற ஒரு பாக்கியம். இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், பிதா அனுப்பினரை போல நான் உங்களை அனுப்புகிறேன். அது நம் மீது விழுந்த ஒரு கடமை. 1 கொரிந்தியர் 9:14 பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை அறிவித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மீது விழுந்த கடமை. நான் பெற்ற இந்த சந்தோஷத்தை எல்லாருக்கும் சொல்லணும். நான் என் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். ஒரு காலத்தில் இயேசு கடவுள் இல்லை என்று பேசினேன், இயேசுவை கேவலமாய் பேசினேன். சிலர் டீசெண்டா இயேசு வெளிநாட்டு கடவுள்னு சொல்றாங்க. நான் இயேசுவை கேவலமாய் அருவருப்பாய் பேசின ஒரு துன்மார்க்கன். அவ்வளவு நான் மத வைரக்கமாய் இருந்தவன். ஆனால் இருதய வீங்கி வலது கால் செயலற்று சென்னையில பெரிய பெரிய டாக்டர்கள் என்னை கைவிட்டு மரண படுக்கையில பாடியில என் பெற்றோர் என்னை வீட்டில் வைத்திருந்தார்கள். நான் சாக கிடந்த போது நாங்கள் நம்பினவைகள், தெய்வம் என்று தேடினவைகள் ஒன்றும் பதில் சொல்லவில்லை. ஆனால் என்னுடைய ஒரு கிறிஸ்தவ நண்பர் லூகாஸ் டிவிஎஸ் கம்பெனியில, பாடியில் இருக்கிற லூகாஸ் டிவிஎஸ் கம்பெனியில குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி வருஷா இருக்கு, பிரேக்ஸ் இந்தியா, வீல்ஸ் இந்தியா, சுந்தரம் கிளைட்டன், டிவிஎஸ், அதுல வேலை செய்யற ஒரு சகோதரன் வந்தார், வாலிபன். என் தாயார் இயேசுவை அறியாது எந்த சர்ச்சுக்கும் போனதில்லை, கூட்டத்துக்கு போனதில்லை. இயேசு கிட்ட ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குமாமே, என் மகனுக்காக ஜெபம் பண்றியான்னு கேட்டாங்க. என் தாயாருடைய கண்ணீரை பார்த்து அந்த கிறிஸ்தவ நண்பர் முழங்கால் படியிட்டு எங்க வீட்டுல முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். அவர் ஜெபித்த பொழுது இயேசு வீட்டுக்குள்ள வந்து என்னை தொட்டு குணமாக்கினார். எனக்கு அற்புதமாகவே தான் நான் உயிரோடு இருக்கிறேன். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்க காரணம் இயேசு. யாரை திட்டினேனோ, யாரை கேவலமாய் பேசினேனோ, அவர்தான் என்னை தேடி வந்து என்னை குணமாக்கினார். எனக்கு சுகம் கொடுத்த ஆண்டவர் எல்லாரையும் குணமாக்க விரும்புகிறார். அந்த நற்செய்தியை நான் அறிவிக்கிறேன், அவ்வளவுதான். யாரையும் மதமாறுங்கள் என்று நான் சொல்லுவது இல்லை, இயேசு அப்படி கட்டளை கொடுக்கவும் இல்லை. இயேசு என்கிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இயேசு யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். நீ விரும்பினா உனக்கு அற்புதம், எனக்கு வேண்டாப்பான்னு சொன்னா ஓகே. ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். பைபிளையும் பார்க்கிறோம். இயேசு ஒரு ஊர்ல சொன்னா, இயேசு எங்க ஊர்களை வர வேண்டாம், போயிருங்க. அப்படியா, சரி வாங்க. சீசர்களை அழைத்து கொண்டு போய்விட்டார். அவர் யாரையும் கட்டாயப்படுத்தி பயமுறுத்தி எல்லாம் யார் வாழ்க்கையில வரமாட்டார். அவர் வந்து ஜென்டிலானவர், கதவை தட்டுவார். நீ என்னை கூப்பிட்டா நான் உனக்கு உதவி செய்யறேன், நீ விசுவாசித்தா உனக்கு அற்புதம் செய்யறேன், வேண்டாம் அப்படின்னு சொன்னா அவர் போய் கொண்டே இருப்பார். பயமுறுத்தி சொப்பனத்துல வந்து உனக்கு அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன், இது தெய்வ குத்தம் ஆயிரும், அப்படியெல்லாம் யாரையும் மிரட்ட மாட்டார். எங்களுக்கு சத்துருக்களை கூட நேசிக்க சொன்னார். எங்களை திட்டவங்களை கூட ஆசீர்வதிக்கத்தான் சொல்லிக் கொடுத்தார், பகைக்க சொல்லிக் கொடுக்கல. அதுதான் இயேசு, அதுதான் இயேசு. இந்த நற்செய்தியை அறிவிப்பதற்கு எல்லாருக்கும் தேவன் அந்த கட்டளை கொடுத்திருக்கிறார். நீங்க போய் தெருவில் பிரசங்கம் பண்ண அவசியம் இல்லை. உங்க பக்கத்தில் உள்ள இயேசு செய்த நன்மையை சொல்லுங்க. ஒருவருக்கு அவருடைய அன்பை வெளிப்படுது. எத்தனை பேர் கண்ணீர்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் முதல்ல பிரசங்கம் பண்ணது மேடையில் அல்ல, தெருக்களில் தான் நான் முதல் பிரசங்கம் பண்ணினேன். தெரியுமா உங்களுக்கு? தெரு பிரசங்கம். அம்பத்தூருக்கு பக்கத்தில் உரக்கடனி ஒரு கிராமம் இருக்குது. தெருவில் நின்று பேசி இருக்கிறேன். அப்பொழுது பாடி சிஎஸ்ஐ சபையில நான் இருந்தேன். அப்ப அங்கிருந்து சுவிசேஷ ஊழியத்துக்கு போகும்போது ரோட்ல நின்று சத்தம் போட்டு இயேசுவை அறிவித்தேன். அங்கதான் முதல்ல சாட்சி சொன்னேன். புரசவாக்கத்தில் தெருவா நின்று பிரசங்கித்திருக்கிறேன். சென்னையில மூர் மார்க்கெட் என்ற ஒரு இடம் இருந்தது, சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கம். இப்ப அதெல்லாம் இடிச்சுட்டு வேற பில்டிங் வந்து விட்டாரு. அங்க நிறைய கூட்டம் இருக்கும். வெளியில நின்று 4-5 வாலிபர்கள் பாட்டு பாடுவோம். ஒரு 50 பேர் கூடி வருவாங்க. இயேசுவை பற்றி சொல்லுவோம். அங்கேயே மக்கள் இந்த இயேசு வேணும்னு ஏற்றுக்கொள்ளுவாங்க. தெருவில் தான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி 3 மாவட்டம் ஒன்றா இருந்த போது 1978, 79களில் எங்க கால்படாத கிராமமே கிடையாது. தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுவோம், இயேசுவை அறிவிப்போம். எப்படியாவது ஜனங்கள் இந்த இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. நாங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மெட்ராஸ் பீச், அந்த மெரினா பீச் கடற்கரையில் வந்து காலேஜில், பைபிள் காலேஜில் வந்து சுவிசேஷம் அறிவிக்க வருவோம். எங்கள் கூட உள்ள அந்த லெக்சரர்ஸ் வந்து ஆங்கிலத்தில் பிரசங்கம் பண்ணுவாங்க. நான் அதை தமிழிலே மொழிபெயர்ப்பேன். ஏன்னா அவங்க தெலுங்கு, சிலர் வந்து ஆங்கில இந்தியன், அதனால ஆங்கிலத்தில் பேசுவாங்க. நான் தமிழில் அதை மொழிபெயர்த்து சுவிசேஷத்தை சொல்லுவேன். ஒரு நாள் ரொம்ப ஜெபிச்சு, ஆண்டவரே வாரம் போகிறோம், ஒரு ஆத்மாவை எனக்கு தாங்க, ஒரு ஆத்மாவாவது ரட்சிக்கப்பட்டா எனக்கு சந்தோஷம் உண்டாகுமே என்பதாய் காலையில் எழும்பி ரொம்ப நேரம் முழங்கால் ஜெபிச்சேன். எனக்கு ஒரு ஆத்மாவை இன்னைக்கு ஆண்டவர் தருவார்னு நிச்சயம் வரைக்கும் ஜெபம் பண்ணினேன். மெட்ராஸ் கடற்கரையில் பிரசங்கம் பண்ணி முடிந்தது. அங்கே நிறைய பேர் நின்னாங்க. எல்லாருக்கும் கைப்பறை விரும்பினவங்களுக்கு புஸ்தகத்தை கொடுப்போம். நான் நின்று ஜெபித்து கொண்டே இருந்தேன். அழகான ஒரு வாலிபன் நின்று என்னையே பார்த்து கொண்டே நின்றான். நானும் அவனை பார்த்து கொண்டே நின்றேன். எனக்கு ஒரு ஆத்மா இவனாகத்தான் இருக்கும் என்று. எல்லாரும் போயிட்டாங்க. அவன் மெதுவாக என்கிட்ட வந்து, உங்ககிட்ட நான் பேசலாமா என்று கேட்டான். ஐயோ, இதுக்கு தானே காத்திருக்கிறேன், ஒரு ஆத்மா ஆண்டவர் தரணும்னு கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், இப்போ கடற்கரையில் இருக்கிறோம், எங்கள் வீடு நான் பாடியில் இருக்கிறேன், என் கூட வர்றீங்களா, இன்றைக்கி என் கூட தங்கி கொள்ளலாம் என்று சொன்னா. சரி வருகிறேன்னு சொன்னான். அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து
நான் இருக்கிற வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் 2 பேர் உட்கார்ந்தோம். என்ன தம்பி சொல்லுங்கன்னு கேட்டேன். அவன்கிட்ட நான் பேச ஆரம்பிச்ச உடனே கண்ணீர் விட்டு அவன் அழுதான், மிகவும் அவன் அழுதான். ராத்திரில உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தோம். உனக்கு என்ன பிரச்சனை? என் தாய் மரித்து விட்டாங்க, தகப்பனார் வேறு திருமணம் செய்து கொண்டா, நான் அனாதையாக்கப்பட்டு விட்டேன், என் தகப்பனார் எனக்கு உதவி செய்யாமல் விரட்டி விட்டார், ஒரு ஹோட்டல்ல வேலை செய்து கொண்டு வாழுகிறேன், என் தம்பி வியாதி படுக்கையில் இருக்கிறான், அனாதையாக்கப்பட்டு விட்டோம், சொந்தக்காரங்க உறவினர்களை தேடி போனேன், ஒருவர் எங்களுக்கு உதவி செய்ய முன் வரவில்லை, அன்பில்லாத உலகத்தில் ஏன் வாழணும், தற்கொலை பண்ணி செத்து விடுவதற்கு தான் கடற்கரைக்கு வந்தேன், எனக்கு நீச்சல் தெரியாது, கொஞ்சம் இருட்டட்டும், ஜனங்கள்லாம் போன பிறகு கடல்ல விழுந்து செத்துறணும்னு என்றுதான் கடற்கரையில உலாவி கொண்டிருந்தேன். அப்பதான் இந்த பாட்டு சத்தம் கேட்டாரு. என்ன சொல்றாங்கன்னு கேட்டேன். இயேசுவை பற்றி நீங்க சொன்னதெல்லாம் நான் கவனமாய் கேட்டேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கை, எனக்கு என்ன சொல்றீங்க என்று கேட்டான். நான் அவனுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார், உன் தாயின் தகப்பனு கைவிட்டாலும் உன்னை நேசிக்கிறார். அவன் கண்ணீரோட இயேசுடைய வார்த்தையை கேட்டான். என்னை கூட நேசிக்கிற ஒரு கடவுள் இருக்கிறாரா? நான் ஒரு அனாதையாக்கப்பட்டு விட்டேனே, இயேசு உன்னை நேசிக்கிறார். அவருடைய சிலுவை அன்பை சொன்ன போது முழங்கால் படிட்டு இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டான். ஒரு பெரிய சந்தோஷம் அவனுக்குள்ள. ஒரே நாள் ராத்திரிக்குள்ள. அடுத்த நாள் போனான். 1 வாரம் கழித்து மவுண்ட் ரோட்ல உட்லண்ட்ஸ் ஹோட்டல் அவன் சர்வரா வேலை செய்து கொண்டிருந்தான். ஒரு புதிய ஏற்பாட்டை வாங்கி கொண்டு அவனை பார்க்க நான் போனேன். என்னை பார்த்த உடனே சந்தோஷமாய் வந்தான். இதை நீ வாசி, இயேசுவை பற்றி என்ன அறிந்து கொள்ளலாம் என்று. இப்ப எப்படி இருக்கிறீங்க தம்பின்னு கேட்டேன். அவன் ஒரு வார்த்தை சொன்னான், பாருங்க, நான் சில நாட்களுக்கு முன்பாக வரைக்கும் வாழவே எனக்கு விருப்பம் இல்லை, அன்பில்லாத உலகத்தில் ஏன் வாழணும், தற்கொலை பண்ணி செத்துறணும்னு எண்ணிக்கொண்டிருந்தேன், ஆனா இப்பொழுது நான் வாழ விரும்புகிறேன், ஏன்னா என்னை நேசிக்கிற ஒரு கடவுளை நான் அறிந்து கொண்டேன், என் மீது அக்கறை உள்ள ஒரு கடவுளை நான் அறிந்து கொண்டேன். பட்டாபி என்பது அவனுடைய பெயர். அவன் மகிழ்ச்சியோடு சொன்னான், என்னை நேசிக்கிற ஒரு ஆண்டவரை கண்டு கொண்டேன், இப்பொழுது நான் வாழ விரும்புகிறேன். அதுதான் சுவிசேஷம். இதுக்கு தாங்க சுவிசேஷம். இதுதான் இயேசு செய்கிற ஒரு காரியம். மரணத்திற்கு நேராய் போகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர் அவர். மதுபானத்துக்கு அடிமைப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில விடுதலை கொடுத்து வாழ வைக்கிற ஆண்டவர். இதில் மரமாற்றம் ஒன்றும் இல்லை. இயேசு என்கிற நற்செய்தி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில காயங்களை ஆற்றுகிறது, வேதனைகளை நீக்குகிறது. இந்த செய்தியை நீங்கள் சொல்லாவிட்டால் பாவம் செய்தவர்கள். பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 9:16, சுவிசேஷத்தை நான் அறிவித்து வந்து மேன்மை பாராட்ட இடமில்லை, அது என் மீது விழுந்த கடமை. நான் சுவிசேஷத்தை அறிவிக்காதிருந்தால் எனக்கு ஐயோ. அர்த்தம் என்ன? ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் இயேசுவை அறிவிக்காவிட்டால் நீங்கள் சாபத்துக்குள் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் இயேசுவை இன்னொருவருக்கு சொல்லாவிட்டால் சாபம் உங்கள் மேல வரும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பவுல் சொல்லுகிறார், இந்த இயேசுவை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. இந்த உணர்வு உங்களுக்குள்ளே உண்டாகட்டும். ஒவ்வொருவரும் இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். நான் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய வல்லமை வரங்களை தருகிறார். 1 கொரிந்தியர் 12 8 முதல் 10 வசனங்களை வாசித்து பாருங்கள். தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியை அனுப்பும் பொழுது 9 விதமான வரங்களை நமக்கு தருகிறார். வாலிபனே, வாலிப மகளே, நீ படித்துக் கொண்டிருந்தாலும் வேலை செய்து கொண்டிருந்தாலும் இந்த வரங்களை பெற்று நீ ஆண்டவருடைய வல்லமையை விளங்க பண்ண முடியும். ஆண்டவர் இந்த வரங்களை, வெளிப்பாட்டு வரங்கள், வல்லமை வரங்களை தேவன் கொடுக்க விரும்புகிறார். ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், விசுவாசம், தீர்க்க தரிசனம் உரைத்தல், அற்புதங்களை செய்கிற சக்தி, குணமாக்க மரங்கள், பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், ஆவிகளை பகுத்தறிதல். இந்த வரங்கள் யாருக்காக? உங்களுக்காக, ஒவ்வொருவருக்காக. ஒவ்வொருவரையும் தேவன் தன் வரங்களினால் நிரப்பி ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுத்த விரும்புகிறார். அந்த வல்லமை வரங்கள் உங்களுக்குள் வந்துவிட்டால் நீங்கள் சுலபமாக இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். சிங்கப்பூர் தேசத்தில் ஒரு சபை ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிறது எப்படி என்று ஒரு முகாம் நடத்தி தர சொன்னார்கள். அதற்கு போயிருந்த பொழுது இந்த வரம் வல்லமை எப்படி வெளிப்படும், எப்படி இந்த வரங்கள் கிரியை செய்யும் என்று சொல்லி அவளுக்கு ஜெபித்து விட்டு வந்தோம். அடுத்த வருஷம் போயிருக்கும் போது ஒரு வாலிப தம்பி, அவர் அங்கே ஒரு வேலை செய்கிற தம்பி, கட்டட வேலை செய்கிற தம்பி, தமிழ்நாட்டிலிருந்து போய் ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் வேலை செய்யறாங்க. ஒரு தம்பி வந்து சொன்னான், அங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நான் தினந்தோறும் ஜெபம் பண்ணி எனக்கு ஒரு ஆத்மா வேணும், ஒரு ஆத்மா கிட்ட உண்மை பற்றி பேசணும்னு ஜெபித்து விட்டு போவேன். அப்படி ஒரு நாள் அங்க வந்து நான் ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று கொண்டிருந்தேன். அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல மெட்ரோ ஸ்டேஷனுக்காக நின்று கொண்டிருந்த போது நிறைய வாலிபர்கள், இந்தியாவிலிருந்து வந்தவங்க, தமிழ் பேசுறவங்க எல்லாரும் இந்த ட்ரெயின்ல தான் போவோம். வேலை செய்கிற இடத்துல போய் இறங்கி சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்து விட்டு வருவோம், கட்டிட வேலை. நானும் போய் நின்று இருந்தேன். நான் ஜெபித்துக் கொண்டே நின்ற போது ஆவியானவர் திடீரென்று என் உள்ளத்தில் பேசினார். இந்த வாலிபனை பார் என்று சொன்னார். அங்க நிறைய வாலிபர்கள் நிற்கிறாங்க. குறிப்பிட்ட ஒரு வாலிபனை ஆவியானவர் எனக்கு காண்பித்து என் இருதயத்தில் பேசினார். அவனோடு போய் பேசு,
அவன் இன்றைக்கு தற்கொலை செய்து கொள்ள போகிறான், நீ போய் அவனோடு என்னை குறித்து பேசு என்று ஆண்டவர் தெளிவாய் என்னோடு பேசினார். அவன் யார் என்றே எனக்கு தெரியாது, அவன் எந்த ஊரு என்ன பேரு ஒன்றும் தெரியாது. ஆனால் ஆவியானவர் சொன்னார், நீ போ, அவன் தற்கொலை செய்ய போகிறான், நீ போய் பேசு என்று. நான் உடனே அவன் அருகிலே போய் அவனிடத்திலே ஒரு நண்பனை போல, உங்களுக்கு எந்த ஊரு? தமிழ்நாட்டில் இந்த ஊரு, நான் இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன், எவ்வளவு நாள் இங்க வேலை செய்யற, அன்பாய் விசாரித்து விட்டு 2 நிமிடம் பேசின பிறகு அவன் சொன்னான், நீ ஏன் தற்கொலை பண்ணி சாக நினைக்கிறீங்க? இந்த வார்த்தை சொன்ன உடனே அவன் இருதயம் நொறுங்கி விட்டது, அழ ஆரம்பித்தான். அவனை கண்ணோக்கி பார்த்த ரயில்வே ஸ்டேஷன்ல, நான் சாக போறது உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல என்ன பிரச்சனை சொன்னான். கடன் வாங்கி நான் விசா எடுத்து இங்க வந்து சேர்ந்தேன், போதுமான சம்பளம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, இப்ப வேலை முடிய போகிறது, ஊருக்கு போனா கடன்காரர்கள் நெருக்குவாங்க, குடும்பம் வேதனையில் இருக்கிறது, இதை விட மறித்து விட்டால் நல்லது என்று இதுதான் கடைசி நாள், இன்றைக்கு தற்கொலை செய்து மறித்து விட வேண்டும் என்று தீர்மானம் எடுத்துதான் நான் வந்திருக்கிறேன். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவன் சொன்னான், எனக்குள் ஒருவர் இருக்கிறார், அவர் இயேசு, அவர் என்னோடு பேசுகிறவர், உன்னை பார்த்த உடனே உன்னை குறித்து என்னோடு பேசினார், உனக்கு உதவி செய்யும்படி சொன்னார், நீ சாக வேண்டாம், உன்னை வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், இந்த இக்கட்டில் இந்த விடுதலை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், என்னை குறித்து வெளிப்படுத்தினால் அப்ப எனக்கு உதவி செய்வார், அவரை பற்றி எனக்கு சொல்லுங்கள், இன்றைக்கு மாலை நீ தங்கி இருக்கிற இடத்துக்கு நான் ஹாஸ்டலுக்கு வருகிறேன், இயேசுவை பற்றி பேசலாம். அவன் போனான், இயேசுவை பற்றி சொன்னான், இயேசுவை அவன் ஏற்றுக்கொண்டான், மரணம் என்ன மாறினது, வாழ்க்கையில நம்பிக்கை பிறந்தது, இயேசுவை ஏற்றுக்கொண்டான், மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் நடத்தினார், மரணத்தின் கண்ணிலிருந்து விடுதலை ஆக்கினார். இதுதான் நற்செய்தி, இதுக்குதான் சுவிசேஷம். மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவளை விடுதலையாக்குவதற்கு, சாக போகிற மனிதனை அதிலிருந்து காப்பாற்றுவதற்கு தான் இயேசு என்கிற நற்செய்தியை நாங்கள் சொல்லுகிறோம், சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி எத்தனை ஆயிரங்கள் நிம்மதி இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உங்க கூட வேலை பார்க்கிறவங்க, உங்க தெருவில் இருக்கிறவங்க, உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க, எத்தனை பேர் வெளியே சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளே மரண வேதனையோடு இருக்கிறாங்க. காயப்பட்ட உள்ளங்களை ஆறுதல் படுத்த, நம்பிக்கை இல்லாத உள்ளங்களிலே நம்பிக்கை கொண்டு வர இயேசு என்கிற நற்செய்தி சொல்லுங்க, சொல்லுங்க. சொல்லாவிட்டால் பாவம் செய்தவர்கள், சொல்ல ஆரம்பிச்சா தேவன் தன் வரங்களை உங்களுக்கு தருவார், வெளிப்பாட்டு வரங்களை தருவார், வல்லமை வரங்களை தருவார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். நான் வியாதி படுக்கையில் சாக கடந்த போது எனக்காக ஜெபித்த ஒரு பாஸ்டர் அல்ல, ஒரு மொழி நேர ஊழியக்காரன் அல்ல, ஒரு சுவிசேஷகன் அல்ல, ஒரு மிஷனரி அல்ல, லூகாஸ் டிவிஎஸ் கம்பெனியில வேலை செய்து கொண்டிருந்த ஒரு வாலிபன், அவன் ஜெபிக்கும் பொழுதுதான் என் மரணக்கட்ட மாறினது, என் வியாதி படுக்கை மாறினது, நான் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள முடிந்தது. உன்னை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்வார், உன்னை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்வார். வாலிபனே, வாலிப மகளே, எழும்பு. தேவன் தன் வரங்களினால் உன்னை நிரப்பி பயன்படுத்த விரும்புகிறார். உலகம் நம்பிக்கையற்ற நிலைமை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, பயம் எல்லாருடைய மக்களை வாட்டி வதைக்கிறது. இந்த காலத்தில் நற்செய்தி சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் இயேசு என்கிற நற்செய்தி, பயத்தை மாற்றுகிற நற்செய்தி, ஆறுதல் படுத்துகிற நற்செய்தி, மக்களை விடுதலையாக்குகிற நற்செய்தி. அதை சொல்லும்படிக்கு தேவன் உன்னை அழைத்திருக்கிறார், அந்த பொறுப்பை உனக்கு தந்திருக்கிறார். நீ அறிவிக்காவிட்டால் சாபம் உன்னை தொடரும் என்பதை அறிந்து கொள். கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, இந்த இயேசுவை நீ அறிவிக்காவிட்டால் அதுவே உனக்கு சாபமாய் மாறும் என்பதை அறிந்து கொள். எவ்வளவு நாள் சுயநலமாய் வாழ போகிறோம்? எத்தனை மக்கள் நிம்மதி இல்லாமல் அழுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள், மரணத்தை நோக்கி போகிறார்கள். யார் அதை சொல்லுவது? இயேசுவை அறிந்த நீ சொல்லாவிட்டால், இயேசுவை ருசித்த நீ சொல்லாவிட்டால், வெறும் சர்ச்சில் வந்து மாத்திரம் நடனமாடி கொண்டிருப்பாயா? தெருவுக்கு போ, கிராமங்களுக்குள்ளே போ, தேவையுள்ள மக்கள் மத்தியிலே போ, மரணத்தை நோக்கி ஓடுகிற மக்கள் மத்தியிலே போ. இயேசுவை சொல். எத்தனை மக்கள் தாகத்தோடு காத்திருக்கிறாங்க, கண்ணீரோடு வர்றாங்க, குடும்பமாய் வர்றாங்க. நாங்கள் கிறிஸ்தவர் அல்லாதவங்க வாங்க நீ அழைக்கல, தேடி வர்றாங்க, 4 மாவடிக்கு கண்ணீர் விட்டு நிற்கிறாங்க. ஐயா, எங்கெங்கயோ போன, இவ்வளவு பணம் செலவு பண்ண, ஐயா இயேசு இலவசமாய் விடுதலை கொடுத்து மகிழ பண்ணுகிறார். இயேசு இலவசமாய் விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணுகிறார். ஒவ்வொருவரை எழும்பணும். சுவிசேஷம் அறிவிப்பது தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், வல்லமை வரங்களை கொடுப்பது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். உயிர்த்தெழுந்த இயேசு அதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கிறார்.